வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். அப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கேப்டன் விஜயகாந்த் இந்த பேரை கேட்டதும் அவர் ஒரு தங்கமான மனுஷன்பா அப்படின்னு அவர்கிட்ட பழகினவங்க சொல்றது ஓகே. ஆனா பழகாத நம்மள மாதிரி பாமர மக்கள் கிட்ட கேட்டா கூட இந்த பதில் தான் வரும். அந்த அளவுக்கு தனக்கு யாருன்னே தெரியாத கோடிக்கணக்கான மக்களோட பசியாத்தி அவங்க மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இவர் ஒரு மனிதநேயமிக்க மனிதரா இவரை பத்தி நிறைய சொல்லி கேட்டிருப்போம். சினிமால இவரோட ஜேர்னியையும் இவரோட டெடிகேஷனையும் பத்தி நிறைய தெரியாத தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1952 மதுரை திருமங்கலத்துல அழகர் சாமிக்கும் ஆண்டாள் அழகர் சாமிக்கும் பிறந்த விஜயகாந்தோட நிஜ பெயர் விஜயராஜ். 10வது வரைக்கும் மதுரையில படிச்ச கேப்டன் அதுக்கப்புறம் அவரோட அப்பாவோட ரைஸ் மில்ல கவனிக்க ஆரம்பிச்சாரு. படிக்கிற வயசுலயே சினிமா மேல ஆர்வம் இருந்ததால ரைஸ் மில்ல பாத்துக்கிட்டே சினிமா வாய்ப்பு தேடி அப்பப்போ சென்னை வந்து நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள்ல தன்னோட போட்டோஸை கொடுத்து பராசக்தி மனோகரா வசனங்கள் எல்லாம் பேசி நடிச்சும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கருப்பா இருக்கிற ஒரே காரணத்தால கேப்டனுக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ யாருக்குமே தெரியல சரியா 50 வருஷத்துக்கு பின்னாடி பல கோடி ரசிகர்களை சேர்க்க போற ஸ்டார் இந்த விஜயராஜ்னு. அத்தனை ரிஜெக்ஷனுக்கு அப்புறமும் இவரோட தீராத சினிமா தாகம் தன்னோட நண்பர் மூலமா காஜா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சேர்ந்தாரு கேப்டன். காஜா அவர் அப்போ எடுத்துட்டு இருந்த இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்துல கேப்டனுக்கு ஒரு சின்ன ரோல் தந்தாரு. நிறைய அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு அப்புறமா 1979 வந்த இனிக்கும் இளமையில வில்லனா தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கினாரு விஜயகாந்த். விஜயராஜா இருந்த கேப்டனுக்கு காஜா தான் விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தி படத்துல அறிமுகம் பண்ணினாரு. முதல் படத்துல பெரிய பேர் கிடைக்கலனாலும் 2வது படமான அகல் விளக்கு மூலமா ஹீரோவா அறிமுகமாகி கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு விஜயகாந்த். என் தங்கச்சி புருஷன் இருக்கானே, அவன் ஒரு மூட்டை பூச்சி. அவன் எந்த வேலையும் பார்க்காம அடுத்த ரத்தத்தை குடிச்சிட்டு ஆனந்தமா இருப்பான். தொடர்ந்து 1980 நீரோட்டம் சாமந்தி பூன்னு சில படங்கள்ல நடிச்சும் அது எதுவுமே சரியா போகாத நேரத்துல 70களில் சிவாஜியை வச்சு அண்ணன் ஒரு கோயில் திரிசூலம் மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்த டைரக்டர் கே விஜயன் விஜயகாந்த் வச்சு எடுத்த தூரத்து இடி முழக்கம் பெரிய ஹிட் ஆச்சு. மீனவ சமுதாயத்துல நடக்கிற ஒரு காதல் கதைங்கிற வித்தியாசமான கதைக்களத்துல இருந்த இந்த படம் விஜயகாந்துக்கு திரையுலகத்துல ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கொடுத்துச்சு. இந்த ஈச்சம்பாக்குமே திரண்டு வந்து நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சிருந்தா அதோ தெரியுற அந்த அடிவானம் அது நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து. இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல தனக்கு முதல் முறையா வச்ச கட் அவுட் முன்னாடி விஜயகாந்த் பெருமையா எடுத்துக்கிட்ட போட்டோ இப்போ சாக்லேட் பாய்ஸா ஹீரோக்கள் இப்படித்தான் அப்படின்னு இருந்த டைம்ல ரஜினி வழியில தனி இடம் பிடிச்சாரு விஜயகாந்த். அதுக்கு அடுத்து 1981 ரஜினி கமலுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய ஸ்டாரா ஆனாரு விஜயகாந்த். அதுக்கு காரணம் S.A. சந்திரசேகர் இயக்கத்துல வந்து சட்டம் ஒரு இருட்டரை பட்டி துட்டி எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி 100 நாளுக்கு மேல ஓடிச்சு இந்த படம். எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஏன் கண்ணெதிரே ஏதாவது கொடுமை நடந்தா அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நானே தண்டனை கொடுக்கிறேன். முதல்ல பிரபுவுக்கு போய் ரிஜெக்ட் செய்யப்பட்டு விஜயகாந்துக்கு வந்து இந்த கதையை மிஸ் பண்ணாம நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு விஜயகாந்த். இதுக்கப்புறம் தொடர்ந்து சிவப்பு மல்லி, சாட்சி, வசந்தராகம்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத கதாநாயகனா வலம் வந்தாரு விஜயகாந்த். ஏழை தொழிலாளிக்கு எவ்வளவு ஆயுசுன்னு எந்த ஜோசியக்காரனும் சொல்ல முடியாதுமா. ஏன் தெரியுமா? உழைச்சு அவன் கையில் உள்ள ஆயுள் ரேகை தேஞ்சு போச்சு. 1984 மற்ற நடிகர்கள் எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணினாரு விஜயகாந்த். ராத்திரி பகல்னு கால் ஷீட் கொடுத்து ஒரே வருஷத்துல 18 படங்கள்ல நடிச்சாரு விஜயகாந்த். ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையனை ஸ்கிரீன்ல பாக்குற ஃபீல தன்னோட யதார்த்தமான நடிப்பால கொடுத்தாரு விஜயகாந்த். எனக்காக செஞ்சிருக்காங்க. கத்தியும் கையும் அழையிற ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டி இருக்கேன்னு கண்ணீர் விடலாம் எனக்கே தெரியலமா. அது வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோவா ஜொலிச்ச விஜயகாந்த் 1984 குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிச்சு மிகப்பெரிய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுல ஒரு படம் தான் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வந்த வைதேகி காத்திருந்தாள். அப்போ டாப் ஹீரோஸ் லிஸ்ட்ல இருந்த ரஜினி கமல் படங்களுக்கு ஈடு கொடுத்து மெகா ஹிட் அடிச்சது கேப்டனோட படங்கள். குமார் அவன் சொன்னபடி அந்த படம் நடந்துருச்சு. சமப்படம் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாளோ. சரி வாங்க போய் பார்க்கலாம். இதே 1984 விஜயகாந்த் நடிச்சிட்டு இருந்த நாளை உனது நாள் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் அப்போ விஜயகாந்துக்கு டூப் போட்ட ரவி அப்படிங்கிற ஒரு டூப் ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக இந்த படமே அவருக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவரோட ஃபைட் சீக்வன்சஸ்ல டூப் போடுறதையே தவிர்த்தாரு. டூப் ஆர்டிஸ்ட்னா என்ன 2 உசுரா இருக்கு, அவங்களுக்கும் ஒரே உசுறு தானே, அப்படி போறதுன்னா அது என்னோட உயிராவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் விஜயகாந்த் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே டூப் போடுறதை தவிர்த்து எல்லா ரிஸ்கியான ஸ்டன்ட் சீக்வன்சஸையும் அவராவே பண்ணினாரு. இதுக்கு பின்னாடி சண்டை காட்சிகள்ல நடிக்கிறதுக்காகவே நிறைய பயிற்சிகளும் அவர் எடுத்துக்கிட்டாரு. நிறைய சண்டை காட்சிகள்ல அவர் உடம்பு முழுக்க நிறைய காயங்களும் ஏற்பட்டுச்சு.
இதே வருஷம் S.A. சந்திரசேகர் டைரக்ஷன்ல மறுபடியும் வெற்றிங்கிற படத்துல நடிச்சாரு விஜயகாந்த். இதுல சின்ன வயசு விஜயகாந்த் தான் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பாரு. இதுதான் விஜயோட முதல் படம். தெரியாது, பாத்திருக்கேன். படத்துல விஜயகாந்தோட பேரு விஜய். இது மட்டும் இல்லாம பின்னாடி S.A. சந்திரசேகர் படங்கள்ல விஜயகாந்த் நடிக்கும் போதெல்லாம் இவரோட கேரக்டர் நேம் விஜயா தான் இருந்துச்சு. தொடர்ந்து வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டுன்னு நிறைய விஜயகாந்த் படங்கள்ல விஜய் நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்து 1985லயும் 15 படங்கள்ல நடிச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் அப்ரோச் பண்ணி வந்த எந்த ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவரோட கால் ஷீட் இல்லாம திரும்பி போனதே இல்லை. முன்னணி ஹீரோவா இருந்தாலும் தேடி வந்த எந்த ஒரு டைரக்டருக்கும் வாய்ப்பு கொடுக்காம இருந்ததே இல்லை இந்த நல்ல மனுஷன். அந்த டைம்ல வேற எந்த டாப் ஹீரோக்கு இப்படி தலித் அரசியல் பேசுற வரிகளோட பாட்டு கொடுத்திருந்தாலும் அது வேணான்னு தவிர்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா முழு மனசா கேப்டன் அந்த பாட்டுல அவ்வளவு அர்ப்பணிப்பா நடிச்சிருப்பாரு. ஒடுக்கப்பட்ட மக்களோட எழுச்சி கீதமா இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் காலத்துக்கும் அழியாம ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் இல்லாத மாசமே இல்லங்கிற அளவுக்கு இருந்தாலும் வேற வேற ஜானர்ல நடிச்சு குடும்பமா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க வச்சாரு. 3 நாள் வாழ்க்கை, பிறகு அதே பழைய பல்லவி, பசி பட்டினி, எதற்கு இந்த அற்ப சந்தோஷம், எப்பாடுபட்டாவது மரணம் அடைந்தே தீர்தல். இந்த டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த விஜயகாந்த் படங்களுக்கு ராஜா தான் இசை வச்சிருந்தாரு. ஒவ்வொன்றும் காலம் கடந்து நிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. மனபாலா ஏற்கனவே சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வைதேகி காத்திருந்தால் மிகப்பெரிய ஹிட்டான நிலையில 86ல இதே காம்போல வந்து அம்மன் கோயில் கிழக்காலே மிகப்பெரிய ஹிட்டானதோட இல்லாம விஜயகாந்துக்கு முதல் பிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கி கொடுத்துச்சு. சூப்பர் படம். எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. இன்னைக்கும் ராதா எல்லா இன்டர்வியூலையும் உங்க கூட நடிச்ச நடிகர்கள்லயே யார் ரொம்ப அழகுன்னு கேட்டா விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க. இந்த படத்துல ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகா இருப்பாரு விஜயகாந்த். மிக குறுகிய காலத்திலேயே இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதை எங்கேயுமே காட்டிக்காம அவ்வளவு சிம்பிளா ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாரையும் மரியாதையா நடத்தினாரு விஜயகாந்த். 87ல நடிகர் திலகத்தோட முதல் முறையா வீரபாண்டியன்கிற படத்துல நடிச்சாரு விஜயகாந்த். என்ன அவசரப்படும், முதல்ல என் தங்க கருத்தை தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துறேன். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே பெரிய ஸ்டார்ஸ் டூப் போட்டு நடிச்சிட்டு இருந்த டைம்ல ரிஸ்கியான ஸ்டன்ட் சீக்வன்சஸ டூப் இல்லாம விஜயகாந்த் நடிச்சது அப்போ எல்லாரையுமே வியக்க வச்சது. இந்த கூலிக்காரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கலைப்புலி தானதான் விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தாரு. இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. எல்லா பாட்டையும் எழுதி மியூசிக் பண்ணினது டி ராஜேந்தர். இதே வருஷம் படத்துல ஒரே பாட்டுல அப்போ பீக்ல இருந்த ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துலயும் மற்ற நடிகர்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை விஜயகாந்த் பண்ணினாரு. 21 அக்டோபர் 1987ல ரஜினியோட மனிதனும் கமல்ஹாசனோட நாயகனும் ரிலீஸ் ஆன அதே நாள் விஜயகாந்தோட உழவன் மகன், சட்டம் ஒரு விளையாட்டுன்னு 2 படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி 2 மெகா ஹிட் ஆச்சு. உழவன் மகன்ல விஜயகாந்த் டபுள் ஆக்ட் வேற பண்ணியிருந்தாரு. உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு உள்ளே இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். விஜயகாந்த வீட்டுல ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள். அது புரிஞ்சு மக்கள் மனச தொடர படங்களா நிறைய கொடுத்தாரு விஜயகாந்த். இன்னைக்கு 1000 கோடிகள் வசூல் எடுத்தும் கொடுக்காத சந்தோஷத்தையும் மனநிறைவையும் அப்போதைய கேப்டன் படங்கள் நிறையவே கொடுத்துச்சு. சின்ன படம் பெரிய படம்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அவ்வளவு எஃபர்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணினாரு விஜயகாந்த். ஆமா, இதெல்லாம் ஒரிஜினல். விஜயகாந்த் ஸ்டன்ட் சீக்வன்சஸ்க்கு எடுக்கிற ரிஸ்க பார்த்து டைரக்டர்ஸும் மேலும் மேலும் சேலஞ்சிங்கா சிச்சுவேஷன்ஸோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் வச்சு படங்களை பண்ணாங்க. 1988ல வந்த நல்லவன்கிற படத்துல விஜயகாந்த் டியூவல் ரோல் பண்ணாரு. படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் எல்லாமே 600 அடி மலைகள் மேல வச்சு ஷூட் பண்ணாங்க.
இருக்கிற எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கும் தனக்கு கிடைக்கிற அதே ஃபுட்டு கிடைக்கணும்னு விஜயகாந்த் கேட்டுக்கிட்டதால நூத்துக்கணக்கான லாரிகள் மூலமா லடாக் வரைக்கும் போய் எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன்ல இருந்து நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க. அகல் விளக்குக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகி வந்துட்டாங்க, வாங்க நாங்க மார்க்கெட் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும். அப்பதான் முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் பிலிம்ஸ் நான் ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமா இருந்தாலும் சரி, திமிருன்னு நினைச்சாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும். நான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும், நான் இளநீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் என்வி என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும். ஸோ அந்த நிலைமை கொண்டு எல்லாருமே ரைஸ் போடணும். இதே வருஷம் விஜயகாந்துக்கு இன்னொரு வெற்றி படமா அமைஞ்சது செந்தூர பூவே. முதல் தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இந்த படத்துக்காக விஜயகாந்துக்கு கிடைச்சது. இந்த அனாதையோட சாவு இன்னொரு அனாதை உருவாக்கிடக்கூடாதுப்பா. கருப்பா இருந்த ஒரே காரணத்தால ஆரம்பத்துல நிராகரிக்கப்பட்ட விஜயகாந்த் கூட போட்டி எல்லா டாப் கதாநாயகிகளும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. கூட ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸும் விஜயகாந்த் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. செட்ல அவர் அவங்கள அவ்வளவு கண்ணியமா நடத்தியிருக்காரு. விஜய் வந்து ஒரு யானை பலம் அண்ணன் கூட இருந்துச்சுன்னா அப்பாட்டு விஷயத்துல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஃபுட்டு வந்து என்னென்னமெல்லாம் வரும் எல்லாமே இருக்கும் அந்த ஃபுட்டில். ஹீ ஸோ பர்டிகுலர். எல்லாருமே வந்து கரெக்டாக சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் அவர் மைண்டில் நிறைய இருக்கும். 15 வருஷம் கழிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் மறுபடியும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் அவ்வளோ கேஷுவல், எந்த மாற்றமும் இல்லாமல். அந்த லைட் மேன் வரைக்கும் இருக்கிறாங்க. ஃபுல்லா எல்லாரும் அப்படியே சுத்தி எல்லாருக்கும் இலை சாப்பாடு, பெரிய இலை போட்டு எத்தனை ஐட்டம்ஸ்னா எனக்கு அது பார்த்தோன்னே வயிறு ஃபுல் ஆச்சு. விஜயகாந்துக்கு படங்களுக்காக எழுதப்பட்ட நிறைய பாடல் வரிகள் அவரோட குணாதிசயங்களை வச்சு எழுதின மாதிரியே இருந்துச்சு. அதுல இதுவும் ஒண்ணு. 89 மறுபடியும் ஒரே நாள்ல தர்மம் வெல்லும் ராஜநடைன்னு 2 கேப்டன் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாள்ல 2 படம். உங்க போலீஸ் படம் அதிகாரி இதெல்லாம் வச்சு எங்க அம்மா இருக்கிறத கண்டுபிடிச்சிங்க. இட்ஸ் a challenge. சக நடிகர்களாலும் சரி, யாருனாலும் சரி, உதவின்னு கேட்டா யோசிக்காம பண்ற விஜயகாந்த் யாரு கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம கெஸ்ட் ரோல் கூட நடிச்சிட்டு இருந்தாரு. ராகம் தீர்க்கும் நதியும் தாயை போன்றதல்லவா? உலகத்துக்கே தாயானே நீ, இதனை வேண்டுவதில் வியப்பேதும் இல்லை. உன் விருப்பப்படியே ஆகட்டும். இவ்வளவு பெரிய ஸ்டார், பெரிய மார்க்கெட் வச்சிருக்கிற எந்த ஒரு பெரிய ஹீரோவும் செய்ய யோசிக்கிற ஒரு விஷயம் ஒரு புது டைரக்டர் படத்துல நடிக்கிறது. ஆனா விஜயகாந்த் இது வரைக்கும் வாய்ப்பு கேட்டு வந்த 54 புது டைரக்டர்ஸ்க்கு நோ சொல்லாம படம் பண்ணி கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டு இருக்காரு. அப்படி வந்து RK செல்வமணியோட விஜயகாந்த் 90ல பண்ணின படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. வெறும் 4 ரூபாய் டிக்கெட் வித்துட்டு இருந்த டைம் அது. அப்போவே இந்த படம் 5.5 கோடி வசூலாச்சு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அத 190 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளா நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. போலீஸ்னா இப்படித்தான் அப்படின்னு ஒரு இமேஜையே உருவாக்குச்சு அப்போ வந்த விஜயகாந்த் படங்கள். அதுல மிக முக்கியமான படம் ACP பன்னீர்செல்வமா விஜயகாந்த் நடிச்ச சத்திரியன். விஜயகாந்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் அதுக்கு இளையராஜா போட்ட BGMமும் தியேட்டர்களை அனல் பறக்க வச்சுது. இதே படத்துல பிரபுதேவா கோரியோகிராஃபில கேப்டன் போட்ட அந்த ஸ்டைலிஷான டான்ஸ் அப்போ இருந்த எல்லா ஹீரோஸையும் கலங்க வச்சிருக்கோம். தமிழ் சினிமால இப்போ வரைக்குமே ஒரு தலையெழுத்து ஒரு பெரிய நடிகரோட 50வது படமோ 100வது படமோ படு ஃபிளாப் ஆயிடும். ஆனா அது விஜயகாந்துக்கு மட்டும் விதிகளுக்கு. இண்டஸ்ட்ரிக்கு வந்து வெறும் 10 வருஷத்துல 99 படங்கள் நடிச்சிருந்த விஜயகாந்துக்கு 100வது அமைஞ்ச கேப்டன் பிரபாகரன் அவரோட மிகப்பெரிய ஹிட் படமா அமைஞ்சது. அந்த பொண்ணை கலங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மண்ணை கலங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்க கூடாதுங்கிற உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்துலதான் நான் அடிச்சேன். இந்த படத்துல இருந்துதான் விஜயகாந்துக்கு கேப்டன்ங்கிற பேரும் வந்துச்சு. இந்த ஜெனரேஷன்ல யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு, இந்த படம் 500 நாளைக்கு மேல அப்போ வெற்றிகரமா தியேட்டர்ல ஓடிச்சு. இந்த படத்தோட வசூல் 7.5 கோடி. எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களை பார்த்து ஊழல் பேர் வழி திருடன்னு சொல்றாங்க. மக்கள் அதை நம்பி எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்களாக்குனா இவங்க அவங்கள திருடன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா 2 மாசத்துல வந்த அடுத்த படமும் மிகப்பெரிய ஹிட், மாநகர காவல்.
அப்போ விஜயகாந்த்னால போலீஸ் தான். எல்லாத்துலயுமே போலீஸ், ஆனா அவ்வளோ வெரைட்டி காமிச்சிருப்பாரு. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட 150வது படம் இது. அந்த கணீர் வாய்ஸ், கம்பீரமான நடை, செம்ம ஸ்டைலிஷான லெக் கிக்குன்னு கேப்டன் ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். பதவிக்காக அவங்க யாருக்காலையும் இப்ப இவ்வளவு தயாரா இருப்பாங்க. ஆனா நான் தமிழனோட பெருமைக்காக உயிரை விடவும் தயாரா இருப்பேன். டூப்பே இல்லாம காலை சுத்தி சுத்தி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஈஸியா சிங்கிள் டேக்ல ஸ்டன்ஸ் அப் பண்ணினாரு கேப்டன். பேக் டு பேக் போலீஸ் படங்கள் மூலமா ஆக்ஷன் அவதாரம் எடுத்த கேப்டன் 92ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கிராமத்து கதையை தொட்டாரு. சின்ன கவுண்டர். அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. ஸ்கிரீன்ல கேப்டன் கலங்கும் போதெல்லாம் ரசிகர்களோட கண்ணும் கலங்குச்சு. அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான பெர்ஃபார்மன்ஸ். கல்யாணம் முடிச்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாமன் ஒட்டி சீதனமும் கூட வரும். கவுண்டமணியோட சண்டை போட்டு இந்த படத்துல வடிவேலுக்காக நிறைய சீன்ஸை வாங்கி கொடுத்து அவரை பாப்புலர் ஆக்கி விட்டாரு. பெரிய பொட்டியெல்லாம் ஒண்ணு வேற இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட்போம். பின்னாடி அரசியல் காரணங்களுக்காக என்னென்னமோ வடிவேலு இவரை பேசியும் கடைசி வரைக்கும் வடிவேலுவை தரக்குறைவா எதுவுமே பேசாத தங்க மனசுக்காரர் கேப்டன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரேன்னு சின்ன கவுண்டருக்காக எழுதாம கேப்டனையே மனசுல வச்சுட்டு எழுதியிருப்பாரு ஆர்வி உதயகுமார். இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில மலிக்காத, போயிரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இதுக்கப்புறம் 2 மாசத்துல வந்து பரதன் படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சபாஷ் இன்ஸ்பெக்டர், சபாஷ், நல்லா பண்றீங்க, ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் 43 விஜயகாந்த் படங்களுக்கு இசையமைச்சிருக்கிற இளையராஜா விஜயகாந்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா அவ்வளோ ஹிட் சாங்ஸை கொடுத்திருந்தாரு. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள். பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. விஜய் அறிமுகமான நாளைய தீர்ப்பு படம் சரியா போகாததால அப்போ உச்சத்துல இருந்த கேப்டன் கிட்ட S.A. சந்திரசேகர் விஜயோட 2வது படத்துல நடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு எந்த யோசனையும் இல்லாம உடனே ஏத்துக்கிட்டு 1993 வந்த செந்தூர பாண்டியில விஜய்க்கு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருந்தாரு விஜயகாந்த். விஜய், நீ காதலிச்சது பெருசு இல்ல, இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிள்ளைய நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள். அவரை வச்சு எங்க அப்பா ஒரு படம் எடுக்கும்போது அதுல அவரோட தம்பியா என்ன நடிக்க வச்சாங்க. சோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலியமா நான் அறிமுகமாகறேன். இதுக்காக தான் பண்ணது. அந்த படம் வெற்றி அடைஞ்சது, நாங்க நினைச்சதெல்லாம் நடந்தது. 94ல கேப்டன் நடிச்சு வந்த சேதுபதி IPS, ஹானஸ்டாஜ் ரெண்டுமே மறுபடியும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சிங்கிள் டேக்ல ஸ்டன்ஸ் பண்ணினாரு கேப்டன். ஆமா, ஏதோ டூப்பே இல்லாம வருது. போலீஸ் ஆபீசர் உனக்கு தெரியாது. நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் மோஸ்ட் மெமரபிள் ஆக்கின பெருமை கூட கேப்டனுக்கு தான் உண்டு. விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு, ரஜினி ஃபேனு, கமல் ஃபேனு யாருக்கு ஃபேனா இருந்தாலும் கேப்டன் படங்களை KTVல வந்தா குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்காத வீடு தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்காது. சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு சோறு தண்ணி சாப்பிடல. தொடர்ந்து 95ல வந்து கருப்பு நிலாவும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆச்சு. எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ராஜா மாதிரியே தேவாவும் நிறைய ஹிட் பாடல்களை கேப்டனுக்கு கொடுத்தாரு. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவரதா. 96ல அப்போதைய மல்டி ஸ்டாரரா கேப்டன், நெப்போலியன், அருண் பாண்டியன் 3 பேரும் சேர்ந்து நடிச்ச தாயகமும் இன்னொரு ஹிட். நாம இப்ப பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கோம். ஆமா, ஸ்ரீநகர் நெருங்குறப்போ இந்தியன் ஆர்மி இதை ஷூட் பண்ணிடாது. கரெக்ட், இதை நான் யோசிக்கல இல்லையா. அப்போ கேப்டன் நடிச்ச நிறைய ஆக்ஷன் மூவிஸ் இன்னைக்கு டிவில போட்டாலும் எல்லாரையும் பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். தப்பு செய்யறதை நீ விட போறது இல்ல, நல்லது செய்யறதை நான் விட போறது இல்ல. அப்புறம் எப்படி சந்திக்காம இருக்க முடியும்? சந்திப்போம்.
ஒரு 100 படங்கள் நடிச்சிட்டாலே பெரிய ஹீரோஸ் எல்லாம் ரிஸ்க் எடுக்காம நடிக்கிறது வழக்கம். காரணம் வயசு. ஆனா கேப்டன் தன்னோட 125வது படமான உளவுத்துறையில கூட அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. தமிழ் சினிமாவோட முதல் அண்டர் வாட்டர் ஃபைட் சீக்வன்ஸ் கூட இந்த படத்துல தான் இருக்கு. பாலிவுட் ஸ்டார் சோனு சூத், லைலான்னு நிறைய பேரை தன்னோட படங்கள்ல அறிமுகம் செஞ்சு வச்ச பெருமை கேப்டனுக்கு உண்டு. வலது கையால பண்ற தர்மம் இடது கைக்கு தெரியப்படாது. அதுக்கு பலனே இல்லாம போயிடும். பலனை எதிர்பார்த்து செய்யறதுக்கு பேரு தர்மம் இல்ல. நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல செய்யறதுக்கு பேரு தான் தர்மம். விஜயோட ஆரம்ப காலத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சூர்யாவுக்கும் அவரோட படங்கள்ல அவரோட வளர்ச்சிக்காக நடிச்சு கொடுத்தாரு விஜயகாந்த். ஊர்ல எல்லாரும் உங்களை பார்த்தா கை கட்டி பயந்து நடுங்குறாங்க. நீங்க அவ்வளவு பெரிய ரவுடியா? 99ஓட கடைசியில விஜயகாந்த் டியூயல் ரோல்ல நடிச்சு வந்த கண்ணுபட போகுதையா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. உசுருக்காக 3 ஜீவன் போராடிக்கிட்டு இருக்கடா. நம்மள நம்பி வந்தவங்களை காப்பாத்துற வண்டியை கட்டா. இந்த டைம்ல தான் விஜயகாந்த் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சு நடிகர் சங்க தலைவரா ஆனாரு. 1952ல எம்ஜிஆர், சிவாஜி, எம்ஆர் ராதான்னு சேர்ந்து ஆரம்பிச்ச நடிகர் சங்கம் அதுக்கப்புறமா அதுக்கு கட்டிடம், ப்ரிவியூ தியேட்டர், ஜிம், ஆபீஸ் ஸ்பேஸ்னு கட்ட கடன் எக்கச்சக்கமா அதிகரிச்சது. அந்த டைம்ல இந்த கடனால கோலிவுட்டுக்கே ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. அப்போதான் கேப்டன் நடிகர் சங்க தலைவரா உள்ள வந்தாரு. அவர் வரும்போது நடிகர் சங்கத்துல 4.5 கோடி கடன் இருந்துச்சு. இமீடியட்டா எல்லா தமிழ் நடிகர்களையும் ஒண்ணு திரட்டி மலேசியா, சிங்கப்பூர்னு அழைச்சிட்டு போய் ஒரே வருஷத்துல மொத்த கடனையும் அடைச்சாரு கேப்டன். ஒவ்வொரு நடிகர் நடிகிட்டமும் நேர்லையும் போய் பேசணும், தொலைபேசி மூலமும் பேசணும். யாருமே நாங்க வரல, வர முடியல அப்படிங்கறத சொல்லாம உடனடியா பண்ணுங்க, நாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னாங்க. அதே எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. அந்த மொத்த ஜேர்னில அத்தனை நடிகர்களும் கேப்டனுக்காக எந்த ஈகோவும் இல்லாம ஒண்ணு கூடினாங்க. அந்த மாதிரி இத்தனை ஸ்டார்ஸ் அதுக்கு முன்னாடியும் ஒண்ணு கூடல, அதுக்கப்புறமும் நடக்கல. மொத்த கடனையும் கட்டி தமிழ் நடிகர் சங்கத்தோட பெயரை காப்பாற்றுறதோடு இல்லாம நலிவடைஞ்ச நிறைய நடிகர்களோட குடும்பங்களுக்கு நிறைய செலவு பண்ணி அவங்க வறுமையை போக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு கேப்டன். 2006ல நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து அவர் ரிசைன் பண்ணும்போது அக்கௌண்ட்ல 1.5 கோடி டெபாசிட் வச்சுட்டு வெளியே வந்தாரு. 1 கோடி கடன் இருந்தது, வைப்பு நிதி இருந்தது, 1 கோடி ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. அவ்வளவு எனக்கு தெரியும் எவ்வளவு. 2000ல நடிகர் சங்க தலைவரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கேப்டன் நடிச்ச படம் வானத்தை போல. ஆனா பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்னு சொன்ன பாத்தியா? அப்ப இந்த வீட்டுக்கு ஏத்த சரியான மருமக நீதான். அந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்ஷனுக்கு பேர் போன கேப்டன் கம்ப்ளீட்டா மாறி நமக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்க கூடாதான்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல உருக வச்சிருப்பாரு. நரிமூத்துல முடிச்சா நல்லது, பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லார் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே, எதுக்கு பூனைய வளர்க்குறாங்க? வானத்தை போல ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பிளாக் பஸ்டர் ஆகி ஓடிட்டு இருக்கும் போது கேப்டன் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து வல்லரசு மூலமா இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தாயும் ஒண்ணுதான், தாய் மண்ணு ஒண்ணுதான். அதனாலதான் இவனை நான் சுட்டு கொன்னேன். அந்த உரிமை எனக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுல பிறந்த 90 கோடி மக்களுக்கு அது இருக்கு. தொடர்ந்து வாஞ்சிநாதன், நரசிம்மானு பேக் டு பேக் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர்ஸா கொடுத்து 90s கிட்ஸோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சாரு. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் தியேட்டர்ல பயங்கரமா இருக்கு. ஆம்பளைகளும் இருக்கும்னு நிரூபிச்சு காட்டுறோம். ஆல் தி பெஸ்ட். நடுவுல தவசி, சொக்கத்தங்கம் மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட்ஸும் சூஸ் பண்ணி நடிச்சு தியேட்டர்கள்ல நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை வர வச்சாரு கேப்டன். ஒரே ஊர்ல குடி இருக்கிறோம், ஒன்னா வியாபாரம் செய்யறோம். சொன்ன வார்த்தைக்கு நீங்க நிக்கிறவரு எனக்கு தெரியாதா? போங்க போய் குழந்தைய காப்பாத்துங்க. 2002ல கேப்டனுக்கு மறுபடியும் ஒரு கரியர் பெஸ்ட் படமா அமைச்சது ரமணா. ஏஆர் முருகதாசுங்கிற இன்னொரு புதுமுக இயக்குனர் கொடுத்த பெருமையும் கேப்டனுக்கே வந்துச்சு. எல்லா மதத்தாரும் கையெழுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே. கேப்டனுக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கே மிக முக்கியமான படமா ரமணா அமைஞ்சது. இப்ப எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கே மன்னிப்பு கொடுத்துட்டா அந்த பயமே போயிடும். ஒரு தப்பான விஷயத்துக்கு நானே ஆரம்பமா இருக்க விரும்பல. ரமணா கிளைமேக்ஸ்ல விஜயகாந்துக்கு இவ்வளவு கூட்டம் கூடுற மாதிரி தெரிஞ்சு எடுத்தாரோ முருகதாஸ் தெரியாம எடுத்தாரோ, இன்னைக்கு கேப்டனோட இறுதி ஊர்வலமோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். பின்னாடி ரமணா முருகதாஸ் கதையில இன்னொருத்தருன்னு கான்ட்ரவர்சி வர அந்த மனுஷனோட மனசு நோக கூடாதுன்னு அந்த கதைக்கு சொந்தக்காரரையும் டைரக்டர் ஆக்கி தென்னவன் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு கேப்டன். மறுநாள் ஃபோன் வந்தது. தென்னவன் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியாச்சு, இந்தாங்க அவங்க அட்வான்ஸு
நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் போகணுன்ட்டாங்க. அப்படிதான் தென்னாவன் வந்தது. நடக்கணும்னு முடிவெடுத்த பிறகு பாதை இல்லையேன்னு யோசிக்க கூடாது. நடந்தா பாதை தானா உருவாகும். கேப்டன் 2004 சித்திக் டைரக்ஷன்ல நடிச்ச எங்கள் அண்ணா வடிவேலு செம காம்பினேஷன்ல படம் காமெடியில அப்பா, பட்டையை செம கிளப்பியிருப்பாரு. யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பெல்லாம் என்ன காக்கா கலந்துருச்சு. இப்படியா? ஊர்ல இருக்க காக்காக்களே காணாம இருக்கு. சும்மா சும்மா எதுக்கு கிளாஸ்கள் கேக்குறீங்க? தொடர்ந்து கஜேந்திரா, நிறைஞ்ச மனசு, சுதேசி, பேரரசு, தர்மபுரின்னு அரசியலுக்கு வந்த அப்புறம் படங்கள்ல நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சாரு. அத சொல்றதுக்கு நீ யாரா? டேய், அவன் பண்ண பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான்டா. உனக்கு என்ன வந்துச்சு? ஏதோ பெருசா கடமை பேசுற? உன் கூட பேச நான் தயாரா இல்ல. இந்த காலத்துல 1-2 படங்கள்ல நடிக்கவே கஷ்டப்படுற ஹீரோஸ் மத்தியில கேப்டனோட 150வது படம் அரசாங்கம் 2008 ரிலீஸ் ஆச்சு. பொண்ணுங்களா இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் இல்ல, ஆணும் பெண்ணு சமம் நினைக்கிறேன். 2010 அவர் முதல் முறையா டைரக்ட் பண்ணி நடிச்ச விருதகிரி பெருசா போகலனாலும் அவரோட அரசியல் வருகைக்கு உதவுற படமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியா ஆனப்புறம் நடிக்கிறத சுத்தமா நிறுத்திட்டாரு கேப்டன். 2015 அவரோட மகன் அறிமுகமான சகாப்தம்ல கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணினாரு. ரஜினி, கமல்னு 2 பெரிய இமயத்துக்கு நடுவுல எந்த சப்போர்ட்டும் இல்லாம சினிமால பல அவமானங்களை தாண்டி வந்த கேப்டன் கமல் சினிமால 30 வருஷத்துல மிகப்பெரிய தடத்தை பதிச்சு மக்கள் மனசுல நல்ல நடிகரா மட்டும் இல்லாம மனிதராவும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. எம்ஜிஆரை பத்தி நிறைய நல்லது மட்டுமே சொல்லி கேட்டிருப்போம் இந்த ஜெனரேஷன்ல பிறந்த நம்ம எல்லாம். அதே மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கேப்டன் வாழ்ந்த காலத்துல நம்மளும் இருந்தோம்ங்கிறதே மனநிறைவான ஒரு விஷயம். எம்ஜிஆர் மாதிரியே இந்த மண்ணோட கடைசி தமிழன் இருக்கிற வரைக்கும் எல்லார் மனசுலயும் நிறைஞ்சு இருப்பாரு கேப்டன். என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் புதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பரா சினிமா டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து போட்டாரு. எனக்கே இப்போ கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஏன்னு தெரியல, அது ஏதோ நம்ம கூட இருந்த ஒரு ஆள் காணாம போன ஒரு ஃபீல் இருந்துச்சு உண்மையிலே. அது என்ன பண்றது? ஏன்னா நம்மளாம் அந்த சின்ன வயசுலயே அவரோட படத்தை பார்த்து போலீஸ் ஆகணும்னு எல்லாருக்கும் அந்த சின்ன வயசுல ஐடியா வந்திருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் படத்தை பார்த்து தான் ஐடியா வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா எனக்கு தெரிஞ்சு நானும் டிவில தான் நான் மோஸ்ட்லி பார்த்திருக்கேன். நான் தியேட்டர்லாம் போய் பார்த்தது இல்லை. ஏன்னா டிவில இந்த கேடிவி, சன் டிவில இந்த இவர் படம் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இந்த போலீஸ் படம் தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். நம்ம 2000 அந்த போன் இல்லாத டைம்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லா நம்ம டிவில அந்த கேடிவிலையும் சன் டிவிலையும் படம், அந்த விஜயகாந்த் படம் போட்டாலே அது சூப்பரா இருக்கும், அது பார்ப்போம். ஏன்னா அவரோட படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா, அவ்வளோ இந்த அட்வென்ச்சரா இருக்கும். அந்த நிறைய போலீஸ் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும். ஒரு இதுல பார்த்தா அவர் நடந்து போற மாதிரி மக்கள்லாம் அவரை சுத்தி நிக்கிறாங்க, சும்மா கை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இது எவ்வளவு டீசெண்டா அப்ப இருந்திருக்காங்க. இப்ப எப்படி மேல மேல வந்து விழுந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த இது விஜய் மேல அந்த செருப்புலாம் இருந்தது. ரொம்ப தப்பு. அது யாரு பண்ணா, யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம், இது இந்த மாதிரி ஒரு அவங்க கஷ்டத்தை, அதாவது ஒரு இறந்த விஷயத்துக்கு வந்து இப்படி பண்றது ரொம்ப மோசமா இருந்துச்சு. சில பேர் வரவே இல்லை. அவங்கெல்லாம் அதான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சூர்யாவே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் சூர்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா இவ்வளவு ஹெல்ப் பண்ற சூர்யா, எதுக்கு? அவருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் படத்துலலாம் நடிச்சிருக்காரு. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கே வரலன்னா அப்போ அப்படி என்ன பிஸி? ஏன்னா ஒருத்தனால வர முடியலன்னு ஒண்ணுமே கிடையாது. அவன் நினைச்சானா என்னனாலும் பண்ணலாம். ஆனா இது கூட வரலன்னா ரொம்ப மோசம். அவங்கள்ட்ட இல்லாத காசா எப்படினாலும் வந்திருக்கலாம். அவ்வளோ பிஸிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க எல்லாம் வராம இருக்குது ரொம்ப தப்பு. ரொம்ப அது ரொம்ப கேவலமா இருக்கு. அது என்ன நிறைய சொல்றது? பேர் வரல. அதான் இப்போ அவங்களுக்கு ஏதாவது அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகுறது, அதுக்கு வரலாம் கூட ஓகே. அது ஒண்ணும் பெருசா தெரியாது. அவரு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியாது. அந்த இறந்து போய் அதுக்கப்புறம் கடைசியா பார்க்க முடிய ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். அதுலயும் வந்து பார்க்கலன்னா அப்புறம் என்னத்துக்கு அப்படின்னு தான் தோணுது. ஆமா. அவரு வந்து விஜய் அவங்களோட அப்பா வந்து தான் கேப்டன். அவங்களோட படம் வந்து ஏதோ பண்ணனாலதான் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. அந்த ஒரு இதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விஜய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க
அந்த இதுல அவங்களோட பாண்ட்ல இருந்திருக்காங்க. அவங்க அத மறக்காம இவர் இல்ல வந்து அவர் ஏன் ஏன் பார்த்தப்ப ஆமா. இல்ல தெரிஞ்சிச்சு. இப்போ ஒண்ணும் இல்ல. சிஎம் இந்த அங்க அரசியல்ல இருந்தவங்களே 1, 2 பேர்லாம் வந்துட்டாங்க. ஆமா. இந்த பன்னீர்செல்வம் நெறைய பேரு அதாவது அவங்கலாம் வரணும்னு அவசியமே இல்ல. அவங்கலாம் வராங்க. அதே மாரி ரஜினி, கமல் அவங்கலாம் எவ்வளோ இதுல இருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டாங்க. ஏன் இவங்கலாம் அவ்ளோ பிஸியா? அப்படின்னு எனக்கு தோணுது. சில பேர்லாம் ம். ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு ஆமா. தான் அவங்க தோணுது. கூட நடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் கூட வந்தாங்க. பார்த்தேன் நானு. ஆமாமாமா. ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம் அவங்க ஆமா. பண்றது. இதுக்கு வரலன்னு வடிவேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் பேசின பேச்சுக்கு வந்தாங்கன்னா, அது ஏதோ கலவரம் கூட கண்டிப்பா ஆயிருக்கும். பெரிய அது சண்டை ஒண்ணும் வந்துரும். பண்ண முடியாது. அதான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அதான் அவ்வளோ நல்லது பண்ணியும் இவ்வளோ மோசமா பேசியிருக்காரு. ஆமா ஒருத்தவங்க அதெல்லாம் எப்படிதான் பேச தோணுதோ? ஏன்னா ஆமா. நம்மளுக்கு ஒருத்தன் பயங்கரமா நம்ம கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணவன போய் நம்ம அசிங்கப்படுத்தணும்னா, அது எவ்வளோ அது ரொம்ப கேவலமான விஷயம். கேவலமா இல்ல. இப்ப எனக்கு வேலையே இல்ல. ஒருத்தர் எனக்கு வேலை வாங்கி ம். குடுத்தா, அதுல தான் எனக்கு வாழ்க்கையே ஆ. பயங்கரமாச்சு. அவரு கடவுளா நம்ம பார்க்கணும். அதான் நல்லா மேல வந்தோனே ஆ இவ்ளோ கேவலமா உனக்கும் நடத்துறது. என்கிட்டயும் உன்கிட்டயும் சரிசமமா காசு இருக்கு. இதுல என்ன அந்த மரியாதைன்ற மாரி. மாரி ஆனா அவரு அத பேசியிருந்தாருன்னா, யோ அது அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். அது அவர் திட்டவே இல்லல்ல. ஆமா. அதுதான் சங்கடமா இருக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு மன்னிப்பு கூட சொல்லாம, ஆமா. அது ரொம்ப இதுல மோசமா அவர் இருக்கு. திட்டி எத்தன வருஷம் இருந்துச்சு. போயிட்டு பேசியிருக்கலாம். ம். ஏதாவது பண்ணியிருக்கலாம். மன்னிப்பு ஏதாவது கேட்டிருக்கலாம். அதாவது நான் அந்த கட்சிக்காக தெரியாம பேசிட்டேன். அப்படின்னு ஏதாவது ஒரு ஆமா. வார்த்தையா சொல்லி முடிச்சிருக்கணும். அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. தர்மம் தர்மம் தலை ம். காக்கும். நல்லா இருந்துச்சு. சூப்பராவே சினிமா டிக்கெட் சூப்பராவே எடிட் பண்ணி, அத ஒரு வீடியோவா போடும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கடைசி பார்த்தது தான் ஒரு மாரி இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்